ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அப்பன் முருகன் உன்கிட்ட ஒரு முக்கியமான ரகசியத்தை பேசுவதற்காகவே இதை தனியாக கேட்க சொன்னேன். ஆமென் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பற்றி தான் உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல வந்திருக்கேன். எந்த விஷயத்தை மனசில் போட்டு யோசித்து குழம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை நல்ல விதத்தில் நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் நல்ல நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். நீ மகிழ்ச்சியாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக. நகர்ந்து போய்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் நீ மட்டும் நகராமல் நின்றுட்டினா உன்னை தாண்டி மற்றவங்க எல்லாரும் முன்னேறி முன்னோக்கி போய் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. நீ அப்படி தோற்று போகணுமான்னு யோசிச்சு பாரு. ஒருபோதும் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களையும் தோல்விகளையும் நினச்சி துவண்டு போய் ஒரு இடத்துல நின்றுட வேண்டாம். அடுத்தடுத்து நீ நகர்ந்து போகும்போது நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான நல்ல வழிகளை காட்டுவேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க இப்போ உன் அருமை பெருமையையும் உன் திறமையையும் உன் தியாகத்தையும் கூட புரிஞ்சுக்காம உன்னை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கூட இருக்கும்போது எல்லா மனிதர்களும் இப்படி தான். யாரையும் புகழவும் மாட்டாங்க, பாராட்டவும் மாட்டாங்க, நன்றி சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் இப்போது உன்னை பற்றின அருமை பெருமையை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் உனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் உனக்கான நன்மையை செய்யக்கூடிய வகையில் எல்லாருக்கும் உன்னை பற்றின ஒரு புரிதலை ஒரு விஷயத்தின் மூலமாக புரிய வைக்க போகிறேன். இனி எல்லாரும் உன் மேலே அன்பை பொழிவாங்க. உன் மேலே அக்கறையோட பாசத்தோட நீ செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் நன்றி உணர்வோடு நடந்துக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மனச்சோர்வையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். நீ யாருக்கு எந்த உதவியை செய்கிறதா இருந்தாலும் அதை முழு விருப்பத்தோடு செய்து வா. பலனை எதிர்பார்க்காமல் நீ செய்யும் வேலைகளில் எல்லாம் நானே உனக்கு நல்ல பலனை கொடுத்தருளுவேன். உன் வேலைகளை உன்னை தவிர வேறு யாராலும் இந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியாதுன்ற அளவுக்கு நீ நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னை விட வேறு ஒருவரால் யாராலும் இந்த அளவுக்கு வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட முடியாது. நீ தேவையில்லாமல் உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் சரியாக வாழலையோ, நம்ம மோசமாக இருக்கோமோ, நமக்கு திறமை இல்லையோன்னு அதையும் இதையும் போட்டு மனசை குழப்பிக்காதே. உன்னால் தான் உன் வாழ்க்கையை சிறப்பாக அழகாக வாழ முடியுன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் மனசில் இருந்த குழப்பத்தையும் கவலையையும் போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் அனைத்தும் உன் வாழ்க்கையில் சரியாகி உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இப்போது தான் உன் வாழ்க்கையில் நீ தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எதுக்கும் பயப்படவும் வேண்டாம். நான் உன் கூடவே தானே இருக்கேன். நீ மன அமைதி இல்லாமல் தவிக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு மன அமைதியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் அதையும் இதையும் யோசித்து கவலைப்படாத. நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் வீண் போகாத அளவுக்கு நான் உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கை துணையையும் உனக்கான புரிதலை உண்டாக்கி உங்கள் 2 பேருக்கும் அன்பையும் பாசத்தையும் ஒத்துமையும் கொடுத்து நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இனிமையான அன்பை பகிர்ந்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் ஒற்றுமையாய் பொறுமையாய் அன்பாய் பாசமாய் வாழும்படி இந்த அப்பன் முருகன் அனைத்தையும் மாற்றி காட்ட போகிறேன். நீ எதை பற்றி யோசிக்க வேண்டாம். நீ தான் எல்லாமேனு உன் துணை உன்னை பற்றி சொல்லி உன் காலடியிலேயே விழுந்து கிடக்கும்படியும் கூட நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாற்றம் வரும். அப்படி தான் உன் வாழ்க்கையில் இப்போ உனக்கான நல்ல மாற்றம் வரப்போகுது. உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் வந்துட்டேன். இந்த நேரத்தில் நீ எதையும் யோசித்து கவலைப்படாத. உன் கர்ம வினைகளை எல்லாம் தகத்தெறிந்து உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் செல்லமே. வாழ்க்கையில் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு நிறைய நாட்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி உனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த வேலையையும் சிரமம் பார்க்காம ரொம்ப அக்கறையாக கவனமாக செஞ்சு முடிச்சினா அதன் மூலமாக இனி வரும் நாட்கள் ரொம்ப எளிதானதா சுலபமானதா சந்தோஷத்தை தரக்கூடிய வெற்றி நாட்களாக மாறிடும் என் செல்லமே.
உன் சோர்வை போக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்காதே. உனக்கு தேவையான சக்தியை நான் கொடுக்குறேன். உன் கடமையை செய்ய மறவாதே. உனக்கு பக்கபலமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தர்றேன். உன் வாழ்க்கை பயணம் இனி எப்போதும் முன்னோக்கி இருக்கட்டும். நீ ஒருபோதும் பின்னோக்கி திரும்பி பார்க்காதே. இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை பற்றி யோசிக்காதே. வாழ்க்கையில் இடையில உனக்கு சில பிரச்சனைகளும் தேக்கங்களும் கவலைகளும் வந்தது உண்மைதான். ஆனால் இப்போது உன் கர்ம பக்தியால், அதாவது உன் பக்தியால் கர்ம வினைகளை எல்லாம் அழிக்க முயற்சி செஞ்சதின் பலனாக உன் கர்ம வினைகள் வேகமாக குறைஞ்சிருச்சு. இப்போ நீ செஞ்ச நல்ல கர்மாக்களும் உன்னுடைய பக்தியும் நீ என் மேலே காட்டின பாசமும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. எந்த நேரத்திலும் தேவையற்ற எந்த எதிர்மறை சிந்தனைகளுக்கும் இனி உன் மனசில் இடம் கொடுக்காத. நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ பொறுமையாக காத்திரு. இனி எல்லாவற்றிலும் உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுத்து உன்னை புண்ணியமாக நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை அழகாக்க, உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ நல்லா வாழ்ந்தாலும் உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க, கஷ்டப்பட்டாலும் உன்னை குத்தி காட்டி ஏளனமாக பேசுவாங்க. எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்களிடம் என்ன பேசினாலும் நீ கவலைப்படாமல் காதில் வாங்கிக்காம கடந்து போய்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையையும் கடந்து வந்த பாதையும் மறந்துடு. இப்போது இந்த அப்பன் முருகன் உனக்கு ஒரு நல்ல புது வழியை காட்டப் போகிறேன். கூடிய சீக்கிரமே நல்ல செய்திகள் நீ சந்தோஷப்படும்படியாக உன் செவிக்குளிர வந்து சேரும். நீ கேட்ட வேலையும் நீ விரும்பின வாழ்க்கையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ பொறுமையாக இருந்தாலே நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துருவேன். துன்பங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போக போகுது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நான் உனக்கான உயர்நிலையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். பேச வேண்டிய இடத்துல நீ பேசாமல் இருந்தினா அது உன் தப்பு தான். அவங்களவே தானாகவே புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சி நீ எல்லா இடங்களிலும் அமைதியாக இருக்க வேணாம். நீ அமைதியாக இருந்தினா அடுத்தவன் உன்னை இன்னும் ஏமாத்த தான் பார்ப்பாங்க. உன் தலை மேலே ஏறி உன்னை கீழே தள்ளி விட்டு உன்னை மிதித்து அவங்க மேலே ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீ பேசினா மட்டும்தான் மற்றவங்களுக்கு புரியும். நீ என்ன நினைக்கிற, என்ன சொல்ல வர்றங்கிறத ரொம்ப நிதானமாக அமைதியாக பணிவோட நல்ல வார்த்தைகளை போட்டு பேசி அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்திடு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனசுக்குள்ள பயத்தையும் தயக்கத்தையும் வச்சுக்கிட்டு அமைதியாகவே இருக்காமல் பொறுமையாக பேசி அதை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய். எல்லாத்தையும் மனசுலேயே போட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம் என் செல்லமே. சில காலமாகவே இப்படி தானே நீ எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு மருகி உருகிட்டு இருக்க. அடுத்தவங்க என்ன செஞ்சாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் அதை பார்த்து கவலைப்படாத. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ முடியும். உன்னை உயர்த்தி உன் மதிப்பை உயர்த்தி உன் வாழ்க்கையிலையும் நான் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பேன்னு நம்பு. தனியாக நீ படுற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரும் ஒருபோதும் வீணாகாது. உன் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் வந்துட்டேன். இப்போது நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. இந்த உலகமே உன்னை பார்த்து வியந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகுது. உன்னுடைய கோபத்தையும் அமைதியின்மையையும் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்க நான் வந்துட்டேன். நீ கண்ணீர் பெருகி வழிந்தோட முருகா முருகான்னு என்கிட்ட கேட்டதையெல்லாம் இப்போ நீ சந்தோஷப்படும் அளவுக்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு நான் உன் கைகளில் அள்ளி கொடுக்க போகிறேன். உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம். நானே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். நீ என் முன்னால் ஏற்றி வச்ச அந்த தீபத்தின் ஒளி போல இப்போ உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது. நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களை எல்லாம் நான் வெற்றிகரமாக சரியாக சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. அது மட்டும் இல்லை, உன் மனசுக்குள்ளேயே நீ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க எல்லா கேள்விகளுக்கும் கூட நான் பதில் கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய மங்களகரமான நல்ல விஷயம் உன்னை வந்து சேரும். உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களாக நடக்குதுன்னு கவலைப்பட்டாய் அல்லவா? இனிமே வருத்தப்படாத. இனி அத்தனையும் உனக்கு நல்லபடியாக நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி உனக்கான மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த பிரபஞ்சத்தை ஆள பிறந்த குழந்தை அல்லவா நீ? என்னை சரணடைந்த உன்னை நானே தூக்கி நிறுத்துவேன். என்னை நம்பி எல்லாரும் நல்லா வாழ்வாங்களே தவிர
என்னை நம்பி யாரும் தோத்து போனதா துக்கமடைந்ததா சரித்திரம் கிடையாது. உன்னையும் நான் நல்லபடியாக வாழ வைப்பேன். ஒருபோதும் நீ தோத்து போக விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல செய்தி உன் செவிக்குளிர வந்து சேரும். உன் முழு கவனத்தையும் என் மீது வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு உன்னுடைய வேலைகளை நீ செய்யும் போது அதை நல்ல விதத்தில் நானே முடிவுக்கு கொண்டு வருவேன். நீ எந்த வேலையை செஞ்சிட்டதா இருந்தாலும் பாதியிலேயே அதிலிருந்து விலக நினைக்காதே. நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி எல்லா விஷயங்களிலும் உனக்கு உயர்வையும் வெற்றியையும் நான் கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடந்து நீ திருச்செந்தூருக்கு வந்து என் தரிசனத்தை பெற தயாராகு. நீ கேட்டதை எல்லாம் இந்த செந்தில் ஆண்டவன் உனக்கு பல மடங்காக அள்ளி கொடுக்க காத்திருக்க என் செல்லமே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடந்துடாதுன்ற தைரியமாக நீ இரு. தேவையில்லாமல் தப்பு நடந்துடும், கஷ்டம் வந்துடும், பிரச்சனை வந்துடும் மட்டும் பயப்பட்டுக்கிட்டு நம்பிக்கை இழந்து போய் நிற்காதே. உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். யாருடைய ஆரோக்கியத்துக்காக நீ என்னிடம் பிரார்த்தனை செய்து அழுதாயோ அது எல்லாமே நல்லபடியாக சரியாயிடும். அவங்களும் நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. எப்போதுமே உன்கிட்ட கொஞ்சி கெஞ்சி பேசுகிறவங்களும் கெஞ்சி பேசுகிறவங்களும் உனக்கு ஒரு ஆபத்து பிரச்சனைனா துணைக்கு வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் யார் உன்கிட்ட கத்தி பேசுவாங்களோ சண்டை போடுவாங்களோ அவங்க தான் உனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்பாங்க. அதனால் அன்பா பாசமாக போலியாக வேஷம் போட்டு நடிக்கிற பொய்யான மனிதர்களை நம்பாதே. கோபமாக பேசினாலும் சண்டை போட்டாலும் உரிமையோடு உனக்கு ஒன்றுனா ஓடி வந்து நிற்கிற அந்த நல்ல மனிதர்களை நீ எப்போதும் நம்பலாம். உனக்கு பழி சொல்ல உன் மேலே பழி போட உன்னை குற்றம் சொல்ல 1000 பேர் வருவாங்க. ஆனால் உனக்கு வழி சொல்ல ஒரு நல்ல வழிகாட்ட நல்லதை எடுத்து சொல்ல யாரும் வரமாட்டாங்க. அதையும் தாண்டி யாராவது ஒருத்தர் உனக்கு நல்லதை சொன்னாங்க நல்லதை செஞ்சாங்கன்னா அவர்களை ஒருபோதும் கைவிட்றாதே. காலம் முழுக்க அவங்கள உன் கூடவே வச்சுக்கிட்டினா அவங்க மூலமாக நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். என் அருளால் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து நீ வெற்றி பெறப் போகிறாய்.